ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம். வரும் மே 30ஆம் தேதி சனிக்கிழமை இந்த வருஷத்துக்கான வைகாசி விசாகம். 10 ரூபாய் கொடுத்தாவது இப்ப நாம சொல்லக்கூடிய இந்த பொருட்களை வாங்கி நீங்க வீட்டுல வைக்கிறதால எல்லா விதமான செல்வங்களும் எல்லா விதமான நன்மைகளும் உங்க குடும்பத்துக்கு வந்து சேரும். அது என்னென்ன பொருட்கள், அதை எப்ப வாங்கணும்னு பாக்குறதுக்கு முன்னாடி நம்மளோட வீடியோஸை இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து இது மாதிரி அப்டேட் தெரிஞ்சுக்கிறதுக்கு பக்கத்துல நோட்டிபிகேஷன் பெல்லை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்க செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்ப வைகாசி விசாகம் அன்னைக்கு என்னென்ன பொருட்களை வாங்க போறோம் அப்படிங்கிற பத்தி தெளிவா தெரிஞ்சுக்கலாம். வைகாசி மாசத்துல வரக்கூடிய ரொம்ப ரொம்ப முக்கியமான வழிபாட்டு நாள் தான் இந்த ஒரு வைகாசி விசாகம். இந்த நாள்ல முருகப்பெருமானை நினைத்து விரதம் இருந்து வழிபட்டா அவருடைய அருளை நாம பரிபூர்ணமா பெற முடியும். புராணங்கள் படி முருகப்பெருமான் வைகாசி மாதத்துல வரக்கூடிய பௌர்ணமி திதியும் விசாகம் நட்சத்திரமும் சேர்ந்திருக்கக்கூடிய நேரத்துல அவதரிச்சதா சொல்லப்பட்டிருக்கு. அந்த நாளை தான் நாம வைகாசி விசாகமா கணக்குல எடுத்துக்கிறோம். சொல்ல போனா இந்த வைகாசி விசாகம் அப்படிங்கிறது பௌர்ணமியோட ஒரு சில வருஷங்கள் சேர்ந்து வரும். ஒரு சில வருஷங்கள் பௌர்ணமி தனியாகவும் வைகாசி விசாகம் அந்த விசாகம் நட்சத்திரம் தனியாகவும் வரும். உதாரணத்துக்கு இந்த வருஷத்தை எடுத்துக்கோங்க. மே 30ஆம் தேதி சனிக்கிழமை விசாகம் நட்சத்திரம் இருக்கு. ஆனா பௌர்ணமி திதி அப்படிங்கிறது ஞாயிற்றுக்கிழமை தான் கணக்கிடப்படுது. முதல்ல இந்த வைகாசி விசாகம் நடந்த ஒரு முக்கியமான நிகழ்வு நீங்க தெரிஞ்சுக்கணும். சிவபெருமானை நோக்கி பல ஆண்டுகள் கடும் தவம் இருந்தவர் தான் சூரபத்மன். அந்த அசுரன் சிவபெருமான் கிட்ட ஒரு வரம் வாங்கினார். அதாவது தாயோட கருவுல உருவாகாத, அதே மாதிரி சிவசக்தி சேர்ந்த ஒரு சக்தியால மட்டுமே உருவான ஒரே ஒரு சக்தியால மட்டும்தான் எனக்கு மரணம் ஏற்படணும்னு அந்த வரத்தை வாங்கினான். அது மூலயமா தேவர்களை அந்த அசுரன் துன்புறுத்தவும் செஞ்சிருக்கான். தேவர்கள் சிவபெருமான் கிட்ட அசுரனை பத்தி முறையிடும் போது அந்த நேரத்துல அவருடைய நெற்றிக்கண்ல இருந்து வெளிப்பட்ட 6 தீப்பொறிகள் 6 பகுதிகளா சரவண பொய்கையில் இருக்கக்கூடிய 6 தாமரை மலர் மீது விழுந்து 6 குழந்தைகளா மாறியிருக்காங்களாம். அந்த 6 குழந்தைகளையும் வளர்க்கக்கூடிய பொறுப்பு 6 கார்த்திகை பெண்கள் கிட்ட சிவபெருமான் வணங்கினார். அதுக்கப்புறமா அந்த 6 குழந்தைகளையும் ஒன்றாக சேர்த்து தன்னுடைய சக்தியால 6 முகமும் 12 திருக்கரங்களும் உருவான உருவமா அன்னை பார்வதி மாத்திருக்காங்க. இந்த நிகழ்வு எல்லாமே வைகாசி மாதத்துல வரக்கூடிய விசாகம் நட்சத்திரமும் பௌர்ணமி திதியும் சேரக்கூடிய நேரத்தில் நடந்ததா புராணங்கள்ல சொல்லப்பட்டிருக்கு. தேவர்களை காப்பதற்காகவும் தீமைகளை அழித்து நன்மைகளை உருவாக்குவதற்காகவும் முருகப்பெருமான் அவதரிச்ச அற்புதமான ஒரு தினம்தான் இந்த ஒரு வைகாசி விசாகம். அப்படிப்பட்ட வைகாசி விசாகம், அந்த விசாக நட்சத்திரம் எத்தனை மணிக்கு ஆரம்பித்து எத்தனை மணிக்கு முடியுது அப்படின்னு நீங்க தெரிஞ்சுக்கணும். மே 29ஆம் தேதி வெள்ளிக்கிழமை பகல் 12 மணி 4 நிமிஷத்துக்கு ஆரம்பிக்கக்கூடிய விசாகம் நட்சத்திரம் மறுநாள் மே 30ஆம் தேதி மதியம் 2 மணி 18 நிமிஷம் வரைக்கும் இருக்கு. என்னதான் மே 29 வெள்ளிக்கிழமையே விசாகம் நட்சத்திரம் ஆரம்பித்தாலும் சூரிய உதயத்தை கணக்கு பண்ணி நம்ம விசாகம் நட்சத்திரத்தை சனிக்கிழமை தான் கணக்கு எடுத்துக்கணும். பௌர்ணமி திதியை பொறுத்த வரைக்கும் மே 30ஆம் தேதி வெள்ளிக்கிழமை மதியம் 12 மணி 55 நிமிஷத்துக்குலாம் ஆரம்பிச்சிடுது. அது மறுநாள் மே 31ஆம் தேதி மதியம் 2 மணி 45 நிமிஷம் வரைக்கும் இருக்கு. பௌர்ணமி திதியும் விசாக நட்சத்திரமும் முழுமையாக சேர்ந்திருக்கக்கூடிய நேரம் எதுன்னு கேட்டீங்கன்னா மே 30ஆம் தேதி சனிக்கிழமை தான். அன்றைய தினத்தை தான் நம்ம வைகாசி விசாகமா கணக்குல எடுத்துக்கணும். 10 நாள் உற்சவமா எக்கச்சக்கமான கோவில்கள்ல இப்பவே கொடியேற்றத்தோட உற்சவம் ஆரம்பிச்சிருப்பாங்க. 10வது நாள் வைகாசி விசாகத்தன்னைக்கு முருகப்பெருமானுக்கு எக்கச்சக்கமான அபிஷேகங்களும் அலங்காரங்களும் ஆராதனைகள் நடக்கும். அதுல போய் கலந்துக்கோங்க. இப்படி பல மகத்துவம் நிறைந்த முருகப்பெருமானை வணங்குவதற்கான அற்புதமான ஒரு நாள் தான் இந்த ஒரு வைகாசி விசாகம். இந்த ஒரு வைகாசி விசாகத்தன்னைக்கு முருகப்பெருமானை நினைத்து நாம பண்ணக்கூடிய எந்த ஒரு வழிபாடா இருக்கட்டும், அதே மாதிரி முருகப்பெருமானுக்கு உரிய எந்த ஒரு பொருளையும் நம்ம வீட்டை வாங்கி வைக்கிறது மூலயமாவும் முருக கடாட்சம் பன்மடங்கு பெருகும். அதுல இப்ப நம்ம சொல்லக்கூடிய இந்த பொருட்கள் எல்லாமே முருகனுக்கு ரொம்ப உகந்த பொருட்கள், முருகன் அவதரிச்ச அந்த நாட்களுக்கு உரிய பொருட்கள். அதுல முதல் முக்கியமான பொருள் என்னன்னு கேட்டீங்கன்னா தாமரை மலர். சரவண பொய்கையில இருக்கக்கூடிய 6 தாமரை மலர் மீது தான் சிவபெருமான் நெற்றிக்கண்ணிலிருந்து வந்திருக்கக்கூடிய அந்த தீப்பொறிகள் 6 குழந்தைகளா போய் உட்கார்ந்தது. அப்படி அந்த முருகப்பெருமானை தாங்கி பிடித்த அந்த தாமரை மலர்கள் இருக்குல்ல, அத ஒரே ஒரு தாமரை மலராவது வைகாசி விசாகம் அன்னைக்கு வாங்கிட்டு வந்து நீங்க வீட்டோட பூஜை அறையில முருகப்பெருமானுக்காக சமர்ப்பிக்கணும். அப்படி சமர்ப்பிக்கிறது மூலயமா இதுவரைக்கும் குழந்தை பாக்கியம் இல்லாத தம்பதியினருக்கு அந்த முருகப்பெருமானே வந்து கூடிய சீக்கிரம் அவதரிப்பார் அப்படிங்கிறது ஒரு பெரிய நம்பிக்கை. அடுத்ததா மயிலிறகு. மயிலிறகு அப்படிங்கிறது தேவஸ்தான கடைகள்லையும் காதி பவன்லையும் ரொம்ப எளிதா சுலபமா கிடைக்கக்கூடிய ஒரு பொருள் தான். மயிலை துன்புறுத்தாம அதோட உடம்புல இருந்து தானா உதிர்ந்து கீழே விழக்கூடிய அந்த மயிலிறகை சேகரிச்சு கடைகளில் விற்பாங்க. அப்படிப்பட்ட மயிலிறகு ஒரே ஒரு மயிலிறகு இருந்தாலும் பரவாயில்லை,
அதை வாங்கிட்டு வந்து பூஜை அறையில வைக்கணும். முருகப்பெருமான் திருவுருவ படத்துக்கு பக்கத்துல வைக்கணும். முருகப்பெருமானுக்கு உகந்த இந்த மயில் இருக்குல்ல, இத மயில் வாகனம்னு சொல்லுவாங்க. இந்த மயில வீட்ல வைக்கிறதால வீட்ல இருக்கக்கூடிய நெகட்டிவ் எனர்ஜி, அதாவது எதிர்மறை சக்திகள் எதுவா இருந்தாலும் அதை நம்ம வீட்டுக்குள்ள தங்காம விரட்டி அடிக்கப்படும். வீட்டுக்குள்ள ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி இருக்கணும். எந்த விதமான பிளாக் மேஜிக், அதாவது பில்லி சூனியம் ஏவல் இது சம்பந்தமான எந்த கெடுதல்களும் நம்ம வீட்டுக்குள்ள அலையக்கூடாது அப்படிங்கிறவங்க மயில் இறக வாங்கிட்டு வந்து வைகாசி விசாகம் அன்னைக்கு வீட்டுல வைக்கலாம். அடுத்ததா தேன், சுத்தமான தேன் காதி பவன்ல சூப்பர் மார்க்கெட்ல கிடைக்கும், நாட்டு மருந்து கடைகள்லயும் கிடைக்கும். சுத்தமான தேன் ரொம்ப அதிக அளவு வாங்கணும்னு அவசியம் இல்லை. ஒரு 50 ml 100 ml உங்களால எவ்வளவு வாங்க முடியுதோ அந்த சுத்தமான தேன் வாங்கிட்டு வந்து அதை தினை மாவோட சேர்த்து நீங்க முருகப்பெருமானுக்கு தேனும் தினைமாவும் சேர்த்து படைக்கும் போது நீங்க என்ன கோரிக்கையை வைக்கிறீங்களோ அதை முருகப்பெருமான் தானாக கொண்டு வந்து சேர்த்துருவார். ஒருவேளை தேனும் தினைமாவும் சேர்த்து பிரசாதம் செய்ய முடியல அப்படின்னாலும் வெறும் தேன் மட்டுமாவது வாங்கிட்டு வந்து பூஜையில வச்சு பூஜை பண்றது கூடுதல் சிறப்பு. அடுத்ததா பச்சை நிற வஸ்திரம். கோவில்கள்ல குறிப்பா காதி பவன்ல முருகனுக்குரிய நிறங்கள்ல பச்சை நிற துணி வந்து விற்பாங்க, அந்த வஸ்திரம் விற்பாங்க. அதை ரொம்ப பெரிய அளவான அவசியம் இல்லை. உங்க உள்ளங்க அளவுக்கு ஒரு கர்ச்சீஃப் அளவுக்கு இருந்தா கூட போதும். அந்த பச்சை நிற துண்டை வாங்கிட்டு வந்து வீட்டோட பூஜையில வச்சு பூஜை பண்றது மூலயமா கிரக தோஷ பாதிப்புகள் குறையும். அதுலயும் இந்த வருஷம் நமக்கு வைகாசி விசாகம் சனிக்கிழமையில வந்திருக்கு. கிரக தோஷ பாதிப்புகள்லயே பெரிய கிரகதோஷ பாதிப்பு சனி கிரகதோஷ பாதிப்பு தான். கொடுப்பவரும் கெடுப்பவரும் சனி பகவான். அவருடைய தாக்கம் நமக்கு வாழ்க்கையில பெருசா ஏற்படக்கூடாது, சனி கிரகதோஷ பாதிப்புகள் ஓங்கி விடாம தாங்கி விடணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த வருஷம் சனிக்கிழமையில வந்திருக்கக்கூடிய வைகாசி விசாகம் அன்னைக்கு முருகப்பெருமானுக்குரிய பச்சை நிற வஸ்திர துண்டை வீட்டோட பூஜையில வச்சு பூஜை பண்ணும்போது கிரகதோஷ பாதிப்புகள் குறையும். அடுத்ததா இப்ப நாம சொல்லக்கூடிய இந்த பொருட்களை நீங்க தனித்தனியா வாங்கினாலும் சரி, இந்த பொருளை மொத்தமா செய்யறதுக்கு எல்லா பொருளும் சேர்ந்து வாங்கினாலும் சரி, அதுதான் பஞ்சாமிர்தம் தயார் செய்வதற்கான பொருட்கள். ஏற்கனவே இந்த பஞ்சாமிர்தம் தயார் செய்வதற்கான பொருட்கள்ல தேன் வந்து வாங்கி வச்சிருப்பீங்க. கூடுதலா பேரிச்சம்பழம், வாழைப்பழம், கல்கண்டு, கொஞ்சமா நாட்டு சர்க்கரை இது எல்லாத்தையும் கலந்து நீங்க முருகப்பெருமானுக்கு தேனோட சேர்த்து பஞ்சாமிர்தமா நைவேத்தியமா படைத்தாலும் சரி, இல்ல இந்த எல்லா பொருட்களையும் தனித்தனியாக வாங்கிட்டு வந்து முருகப்பெருமானுக்கு சமர்ப்பித்தீங்கன்னா அந்த பஞ்சாமிர்தத்துல போட்டிருக்கக்கூடிய அந்த 5 பொருட்கள் மாதிரியே உங்க குடும்பம் செல்வ செழிப்போட மென்மேலும் வளரும் அப்படிங்கிறது ஒரு பெரிய நம்பிக்கை. இப்ப நாம சொல்லிருக்கக்கூடிய இந்த பொருட்கள் எல்லாமே உதாரணத்துக்கு தான். இதுல ஒரு சில பொருட்கள் விடுபட்டிருக்கலாம், இல்ல வைகாசி மாசத்துல ஒரு சில பொருட்களை வாங்கலான்னு திட்டம் போட்டு வச்சிருப்பீங்க. அந்த பொருட்களை கொஞ்சம் கூட யோசிக்காம முருகப்பெருமான் மேல பாரத்தை போட்டு வாங்கிடுங்க. வைகாசி விசாகம் முருகப்பெருமான் அவதரிச்சிருக்கக்கூடிய அந்த நாள்ல முக்கியமா திருமணம் ஆகாதவங்க, குழந்தை பாக்கியம் இல்லாதவங்க, சரியான வேலை அமையாதவங்க, இவங்க 3 பேரும் முருகப்பெருமானை நினைத்து விரதம் வந்து வழிபாடு செய்யும் போது கண்டிப்பா உங்களுடைய கோரிக்கை அடுத்த வைகாசி விசாகத்துக்குள்ள நடந்துரும். மே 30ஆம் தேதி காலையில 7:30 8:30 இந்த 1 மணி நேரம் உகந்த நேரம். அந்த நேரத்துல முருகப்பெருமானை வழிபாடு செய்யலாம். இந்த பொருட்கள் வாங்கும்போது ராகு காலம் யமகண்டம் இல்லாத மாதிரியும் பார்த்துக்கோங்க. ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம்.